வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து அகாடமிக்ஸ் பற்றி. அதாவது நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோஸில் பார்த்துருப்போம். அதாவது 10th சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமில் போர்டு வந்து கொண்டு வந்த சேஞ்சஸ் என்னன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த தடவை வந்து பேரண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட குழந்தைகளுக்கு வந்து 2 போர்டு எக்ஸாம்ஸ் சாய்ஸஸ் வந்து சிபிஎஸ்சி உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து ஃபஸ்ட்டு சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, போர்டு எக்ஸாம் முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மே மந்தில் இன்னும் டைம் டேபிள் வந்து உங்களுக்கு போடலை, ஆனால் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து மே மந்தில் உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் ஆல்ரெடி எழுதின சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ஏதாவது 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ஒரு வேளை சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு நினைக்கிற ஏதாவது ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட்னாலும் சரி, இல்லை 3 சப்ஜெக்ட்னாலும் சரி, நீங்கள் திருப்பி ரீஅப்பியர் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, என்ன ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா வந்து, இன்னும் வந்து ரிசல்ட்டே வரல, ஆனால் வந்து 11th அட்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே போட்டுறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி 80% ஆஃப் த ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே 11th அட்மிஷன் வந்து இப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கோர்ஸே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எத்தனை பேரண்ட்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ பேரண்ட்ஸ் சைடில் வந்து ஒரு வேலிடான கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவங்க அப்பியர் ஆன போர்டு எக்ஸாமுக்குரிய ரிசல்ட் இன்னும் வரலை. இதில் இன்னொரு தடவை வேற வேணும்னா நம்ம அப்பியர் ஆகிக்கலாம்னு சொல்கிறீங்க. அப்போது எந்த இதுக்குமே இன்னும் ரிசல்ட் வராதப்ப நான் எப்படி 11th அட்மிஷன் போடுவேன் அப்படின்னு சொல்லி சில பேரண்ட்ஸ் வந்து வேலிட் கொஸ்டின் தான் கேட்குறீங்க. பட் ஆனால் வந்து இப்போ உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சிபிஎஸ்சி போர்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து நீங்கள் 10th படித்தா அதே ஸ்கூலில் தான் நீங்கள் வந்து 11th வந்து கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு கரெக்டான டைம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி உங்களுடைய குரூப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வந்துடணும். இனி அடுத்து ஒரு வேலிட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எனக்கு ரிசல்ட்டே வரல, நான் எப்படி வந்து என்னோட மார்க் என்ன அப்படின்றதே எனக்கு தெரியல, அப்போ எனக்கு எப்படி வந்து குரூப் தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஓல்டு ஸ்கூலில், அதாவது 10th நீங்கள் வந்து ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம்ஸ், அதாவது லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு 10 to 15 மார்க்ஸ் தான் வந்து கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் டிஃபராக இருக்கும். இது வந்து எல்லா எஜுகேட்டர்ஸ்க்குமே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கேட்குற குரூப் வந்து உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு வந்து ஸ்கூல் வந்து டிசைட் பண்ணும். இது நான் 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் நான் படித்தேன், நான் வந்து 11th வந்து வேறு ஸ்கூலுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஸ்கூலுக்கு மாறணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்கு ஏதாவது நான் வந்து 11th 12th என்னோட குழந்தைய நான் அதில் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க 10th எந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்களோ அந்த ஸ்கூலில் போய் அவங்களுடைய மார்க் ஷீட் கேட்கணும். மார்க் ஷீட்னா போர்டு எக்ஸாமுக்குரிய மார்க் ஷீட் கிடையாது, போர்டுக்கு முன்னாடி, அதாவது குவார்ட்டர்லி, ஹாஃப் அர்லி, ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமோட பேர் மட்டும் டிஃபராக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் உங்களோட குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணதோட மார்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் 11th, அதாவது நியூ ஸ்கூல் எந்த ஸ்கூலில் போய் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் கொண்டு போய் இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா, நீங்கள் கேட்குற குரூப்புக்கு உங்களோட குழந்தைக்கு கொடுக்கலாமா என்னமான்னு சொல்லிட்டு அந்த நியூ ஸ்கூல் வந்து டிசைட் பண்ணும். இன்னும் ஒரு சில ஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அட்மிஷனை வந்து ஹோல்டு பண்ணி வைக்க சொல்லிக்கிறாங்க. அதாவது டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு 10,000 இல்லை 20,000 பே பண்ணி, அதாவது மினிமல் ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணி நீங்கள் குரூப்பை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்குவீங்க. உங்களுடைய போர்டு ரிசல்ட் ஆக்சுவல் மார்க் வரும்போது அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி அவங்க வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணியிருக்க குரூப்பே உங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லை அதை வந்து திருப்பி வந்து செகண்ட் சாய்ஸஸ் வேறு ஏதாவது இருக்குதா, இல்லை அதில் ஏதாவது மாற்றலாமான்னு சொல்லிட்டு ஸ்கூல் வந்து டிசைட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம இன்னும் ரிசல்ட், நம்ம பிள்ளைகளுக்கு இன்னும் வந்து ரிசல்ட் வரலை, நமக்கு இன்னும் டைம் இருக்குது, நம்ம வந்து ஜூனில் போய் அட்மிஷன் கேட்டுக்கலாம், இப்போ மே லாஸ்ட்டில் தானே ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
அப்போ நம்ம ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் போய் நம்ம அட்மிஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக எந்த பேரண்ட்ஸுமே நீங்கள் வந்து சோர்வாக இருக்கக்கூடிய நேரம் இது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ தான் வந்து ஆக்சுவலாக 11th 12th அப்படின்றது ஹையர் செகண்டரி. ஸோ உங்களுடைய நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சூஸ் பண்ணுற போகிற அந்த எஜுகேஷன், அதாவது அந்த ஸ்கூல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா டிசிப்ளினில் ஃபஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா ஸ்டடீஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எல்லா ஸ்கூல்ஸுமே தான் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. பட் டிசிப்ளின் வைஸ் எல்லா ஸ்கூலும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். அப்போ நீங்கள் ஒரு வேளை உங்கள் குழந்தைய வேறு ஸ்கூலுக்கு மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை நான் அதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் சரியான தருணம். நீங்கள் வந்து இப்போவே போய் உங்கள் ஸ்கூலை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து இன்னும் ரிசல்ட் வராதனால சம் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைலண்டாகவே அட்மிஷன்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நான் இந்த ஸ்கூலில் தானே எல்கேஜிலேருந்து நான் படித்தேன், அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி 11th கொடுப்பாங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் 11th அப்படின்னும் போது நீங்கள் வந்து அதை உங்களுக்கு நியூ அட்மிஷன் நம்பர் தான். அதாவது நீங்கள் 10th முடிச்சு அந்த மார்க் ஷீட் வாங்கும் போதே நீங்கள் எல்கேஜியில் இருந்து படித்த ஸ்கூலாக இருந்தாலும் அங்கே நீங்கள் டிசி வாங்கிட்டு தான் அகெயின் திருப்பி என்ன பண்ணுவீங்க, 11th அந்த சேம் ஸ்கூலாக இருந்தாலும் நீங்கள் புதுசாக தான் நீங்கள் வந்து அட்மிஷன் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து நியூ ஸ்கூலுக்கு நீங்கள் போகிற மாதிரி தான். அதனால் ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். ஸோ அதனால் நம்ம ஸ்கூல் தானே, நம்ம போய் நம்ம கேட்டால் கொடுத்துருவாங்க அப்படிலாம் நீங்கள் வந்து லெத்தாஜிக்காக இருக்கக்கூடாது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வகையில், ஏன்னா நாங்கள் வந்து நம்ம டியூஷன் சென்டர் வச்சுருக்கனால நான் சொல்கிறேன், இப்போ நிறைய ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ், அதாவது 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் இருந்துட்டு நான் 11th 12th ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் போடுறேன் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸோட பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கோர்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிரிட்ஜ் கோர்ஸ்ன்னு நான் சொல்லும் போது நீங்கள் பயோ மேக்ஸாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் மேக்ஸாக இருந்தாலும் சரி, காமர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன குரூப் எடுத்தாலும் அந்த குரூப்ஸுக்குன்னு பேசிக்ஸ் இருக்கும்ல, அதாவது பேசிக் இங்கிலீஷ், பேசிக் மேக்ஸ், பேசிக்ஸ் ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி ஒன்னொன்றுலேயே பேசிக்ஸ் ஃபுல்லாகவே பிரிட்ஜ் கோர்ஸில் உங்களை என்கரேஜ் பண்ணிடுவாங்க. அப்படி அதாவது எப்படின்னா த்ரூ ஆன்லைன் கோர்சஸில் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்லாட் கொடுத்துருவாங்க. இப்போ எந்த ஸ்கூலுமே வந்து 11th வந்து இப்போ உங்களை உள்ளே ஏற்றி பர்சனலாக, அதாவது நார்மல் கிளாஸ் ரூம்ஸில் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. எல்லா கிளாஸஸுமே த்ரூ உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 11th உங்கள் குழந்தைக்கு அட்மிஷனை ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் 10th ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். இதுதான் சரியான தருணம். இதே தான் நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைய வந்து 12th எழுதியிருந்தாலுமே 12th ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் 12th மார்க் ஷீட் கையில் வந்ததுக்கப்புறம் தான் நான் காலேஜ் முடிவு பண்ணுவேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து அதை என்ன சொல்கிறது, அந்த காலத்து இது ஓல்டு ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து 12th இது முடிச்சிட்டேன், நான் 10th முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு நான் 11th எந்த ஸ்கூலுன்னு சொல்லி நான் அட்மிஷன் போட்டு இருந்திருக்கணும். ஒருவேளை நான் 12th முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் என்ன காலேஜ் அப்படின்னு சொல்லி நான் காலேஜையும் சூஸ் பண்ணி வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் நான் அவங்கக்கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்மாவது நான் வாங்கி வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீட் ரிசல்ட் வரட்டும், ஜேஇ ரிசல்ட் வரட்டும், அதை வச்சு நான் பேஸ் பண்ணி போகிறேன்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு. பட் ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம எத்தனை காலேஜஸில் நம்ம சில கோர்சஸ்க்கு நம்மளுக்கு பிடிச்சமான கோர்சஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன் வாங்கியிருக்கோமான்றதான் வந்து இந்த இடத்துல விஷயமே. ஸோ அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பழைய காலத்து பேரண்ட் மாதிரி இல்லாமல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் நான் வந்து அட்மிஷன் கேட்பேன் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப தப்பு. ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு 80% ஆஃப் த ஸ்கூல்ஸில் அட்மிஷன்ஸ்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதை வந்து நிறைய என்னோட டியூஷனில் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கே சில பேருக்கு தெரியலை அப்படின்றனால தான். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா தெரியலையான்ற ஒரு எனக்கே வந்து ஒரு அது எப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் நல்ல படித்த பேரண்ட்டாக தான் இருக்காங்க. இல்லை மேம் இன்னும் ரிசல்ட்டே வரல, நீங்கள் என்ன இப்படி போய் அப்ளை பண்ண சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அதனால தான் நான் இந்த விஷயத்த வந்து நம்ம பொதுவாகவே இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணிடுவோம். இது யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி அட்ரஸ் பண்ணேன். ஸோ அதனால் உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட அட்மிஷன்ஸ், அதாவது 10th முடிச்சா 11th எந்த ஸ்கூலுன்னு இப்போவே முடிவு பண்ணி, எந்த குரூப்புன்னு இப்போவே முடிவு பண்ணிடுங்க. 12th முடிச்சிருந்தாங்க அப்படின்னா எந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண வைக்கலாம் காலேஜ்லேருந்து, அட்லீஸ்ட் அந்த கோர்சஸ்க்குரிய அப்ளிகேஷன் ஃபார்மாவது வாங்கி நீங்கள் ரெடியாக வைங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.